தலைவராக மீண்டும் பொறுப்படுத்தேன். அதுக்கான காலம் கனிந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அதற்குள்ளே ஒருவரை நாங்கள் பேச்சாளராக தெரிவு செய்தால் நாகரிகம். தேசிய பட்டியல் உறுப்பினர் சம்பந்தமான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறோம். எங்களுடைய மக்கள் உரிய பதிலை கொடுத்திருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி ஒரு மக்களுடைய அங்கீகாரமாக, நான் பெருவெற்றி என்று சொல்ல மாட்டேன், அது கண்டிப்பாக நாங்கள் 5 வருடத்தில் அவருக்கான மக்களுக்கான பிரதிபலனை கண்டிப்பாக செய்வோம். நாங்கள் இந்த இடத்தில் ஒன்றை கூற வேண்டும். அதே நேரம் இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கும் புத்திஜீவிகளை ஒன்றிணைத்து அழைத்திருந்தார். இனி நாங்கள் ஒரு இன ஐக்கியத்துடனான இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளை தமிழில் கையாள விட்டு தமிழ். சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இந்த முறை தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர் எம்.ஏ. சுமந்திரன் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்திற்கு செல்வாரா இல்லையா என்கின்ற கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் பிரதான கட்சிகளினுடைய தேசிய பட்டியல் விவரங்கள் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். இன்றைய தினம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியல் தொடர்பான விவரம் வெளியாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சுமந்திரன் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்ற உறுப்பினராக செல்லவில்லை என்பது உறுதியாக இருக்கின்றது. ஆனால் அவர் கட்சிக்குள் இருந்து கொண்டு என்ன செய்ய போகின்றார்? அவர் தேசிய பட்டியலூடாக எதிர்காலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அல்லது அவ்வாறு செல்வதற்கு அவர் எவ்வாறான காய்களை நகர்த்தப் போகின்றார்? இவ்வாறான விடயங்கள் பற்றி நாங்கள் கதைக்க வேண்டி இருக்கின்றது. அதுபோல இன்னும் ஒரு முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் செல்லுகின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இன்னும் ஒரு உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமை பதவி தொடர்பாக சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அதுபோக தேசிய மக்கள் சக்தி யாழ் தேர்தல் மாவட்டத்தில் பெரு வெற்றியை பெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சவால் விடுக்கின்ற வகையிலே அந்த வெற்றி அமைந்திருக்கின்றது. இதுவரையான தேர்தல் வரலாற்றை இங்கே புரட்டி போட்ட வெற்றியாக அது அமைந்திருக்கின்றது. அந்த கட்சி சார்பிலே முதன்மை வேட்பாளராக களமிறங்கியிருக்கக்கூடிய இளங்குமரன், தாங்கள் அடுத்த 5 வருடத்தில் என்ன செய்ய போகின்றோம், தமிழ் மக்களினுடைய தேவைகளுக்கு எவ்வாறான தீர்வுகளை கொடுக்க போகின்றோம் என்பது தொடர்பிலே இன்று ஊடக சந்திப்பை நிகழ்த்தி இருக்கின்றார். இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகின்றோம். கண்டிப்பாக நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒன்றாகி ஒரு 2001ஆம் ஆண்டில் எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டதோ, அதனுடைய இலக்கு என்ன, நோக்கம் என்னவோ, அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அரவணைத்து செல்வதற்கான தயார் நிலையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதிலே அதிகமான அளவு கரிசனையும் விருப்பமும் எங்களுக்கு இருக்கிறது. நான் பல தடவைகள் அதை முன்வைத்தும் இருக்கிறேன். என்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலும் கூட நான் அந்த ஆணையை மக்களிடம் கேட்டிருக்கிறேன். ஆகவே நாங்கள் ஒன்றாக பலமாக இணைந்து பயணிக்க வேண்டிய தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் சேர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாக நான் இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நீதிமன்ற தடை உத்தரவில் இருக்கிறேன். தவிர அது தடை உத்தரவு நீக்கப்பட்டால் நான் தலைவராக மீண்டும் பொறுப்படுப்பேன். அதுக்கான காலம் கனிந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இப்பொழுது பாராளுமன்ற குழுவின் தலைவராக நான் இன்று எங்களுடைய உயர்மட்ட குழுவிலே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் நான் செயல்பட உள்ளேன். அதே நேரம் பிஸ்னஸ் மீட்டிங் கமிட்டியில் நானும் கிழக்கு மட்டக்களப்பை சேர்ந்த சாணக்கியன் அவர்களும் அந்த குழுவில் இருக்க போகிறோம். எங்களுடைய கட்சியினுடைய கொறடாவாக சத்தியலிங்கம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கார். பேச்சாளர் நாங்கள் நியமிக்கவில்லை. பாராளுமன்ற குழுவுக்கான பேச்சாளரை பாராளுமன்ற குழு கூடி தீர்மானிப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி நாங்கள் எவ்வாறு செயல்பட போகிறோமோ அதே போல ஏனையவர்களையும் இணைத்து அரவணைத்து செல்வதற்கான முழு பயணத்திலும் மிக தெளிவாக நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். அநேகமாக நாங்கள் அந்த எங்களுடைய பாராளுமன்ற முதல் அமர்வு முடிந்து சத்தியப்பிரமாணம் முடிந்த பிற்பாடு எங்களுடைய கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூடி அதற்குள்ளே ஒருவரை நாங்கள் பேச்சாளராக தெரிவு செய்தால் நாகரிகம். அந்த முறையில் அந்த தெரிவு இடம்பெறும். இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு வவுனியாவில் கூடி தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்திற்கு செல்லப்போவது யார் என்கின்ற விடயத்தை தீர்மானித்திருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய முடிவில் ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள். ஸ்ரீதரன் கருத்து தெரிவிக்கின்ற போது தாங்கள் ஒற்றுமை அல்லது ஒன்றிணைவதற்கான முயற்சிகளில் எப்பொழுதுமே பின் நிற்கப் போவதில்லை. பழையபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இந்த அரசியலை கையாள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழ் மக்களினுடைய பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதிலே நாங்கள் மீளவும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். கண்டிப்பாக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதேவேளை தலைமை பதவி தொடர்பாக சில விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது தெரிவு செய்யப்பட்ட தலைவராக தான் இருக்கின்றேன். இருப்பினும் வழக்கு காரணமாக
தற்காலிகமாக அந்த பதவியில் தான் இல்லை. ஆகவே வழக்கு விடயங்கள் தீர்க்கப்பட்டவுடன் தலைமை பதவிக்கு தான் நிச்சயம் வருவேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இடையிலே ஒரு செய்தி வந்திருந்தது. இந்த பொது வேட்பாளர், அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளராக அரியநேத்திரனை களமிறக்கியிருந்தார்கள். ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து களமிறக்கியிருந்தார்கள். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி பொது வேட்பாளரை ஆதரிப்பதில்லை என்கின்ற முடிவை எடுத்திருந்தது. இருப்பினும் கூட இலங்கை தமிழரசு கட்சிக்குள் பலர் பொது வேட்பாளரை ஆதரித்திருந்தார்கள். அதில் ஒருவராக ஸ்ரீதரனும் இருந்திருந்தார். ஆகவே கட்சியினுடைய தீர்மானத்தை மீறி செயற்பட்டார் என்கின்ற விடயத்தை முன்வைத்து அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுத்து அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அது அவருடைய தலைமை பதவிக்கும் அதேவேளை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கும் கூட ஏதாவது சிக்கல்களை தடங்கல்களை கொண்டு வருமா என்கின்ற விமர்சனங்களை இந்த சமூக வலைத்தளங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. பலர் அது பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எவ்வாறான விடயங்கள் எதிர்காலத்திலே இது சம்பந்தமாக இடம்பெறப் போகின்றன என்பதனை ஊகிக்க முடியாத வகையிலே இருக்கின்றது. ஏனென்றால் சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஆழ வேரூன்றிய ஒரு உறுப்பினராக காணப்படுகின்றார். அவருக்கான ஆதரவு தளம் அங்கே பலமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் என்ன விடயங்கள் எதிர்காலத்திலே இடம்பெறப் போகிறது? தற்பொழுது சத்தியலிங்கம் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தேசிய பட்டியலூடாக செல்லுகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் 5 வருடங்கள் இருக்கின்றன பாராளுமன்றத்திலே. ஆகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தொடர்ச்சியாக செயற்படுவாரா என்கின்ற ஒரு சந்தேகம் உண்மையிலேயே இருக்கின்றது. காரணம், தேசிய பட்டியல் ஊடாக எப்பொழுது வேண்டுமானாலும் சுமந்திரன் உள்ளே போகலாம். அதற்கான வழிவகைகள் எப்படியாக இருக்கும், அதற்கான காய் நகர்த்தல்கள் எப்படியாக இருக்கும் என்பது போன்ற சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆகையினால் இந்த விடயத்தில் ஸ்ரீதரனுக்கு பலத்த சவால்கள் காத்திருப்பதாகவே தெரிகின்றது. அதேபோல இந்த கட்சி கூட்டம் முடிவடைந்த போது, அரசியல் குழு கூட்டம் வவுனியாவிலே முடிவடைந்த போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். தேசிய பட்டியல் தொடர்பான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இன்னொரு முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவமோகன் சத்தியலிங்கம் தொடர்பாக குற்றப்பத்திரிகை ஒன்றை சுமந்திரனிடம் கையளிக்க முற்பட்டிருந்தார். இருந்தாலும் அந்த குற்றப்பத்திரிகையை வாங்காது நிராகரித்திருக்கின்றார் எம்ஏ சுமந்திரன் அவர்கள். ஆகவே தேசிய பட்டியல் தொடர்பாக இன்னமும் இழுபறி நிலை இருக்கின்றது. சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் கொடுக்கப்பட்டதிலே அதிருப்தி உடையவர்கள் இன்னமும் இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி வெளிப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த சிவமோகன் அவர்களினால் இந்த குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனை எம்ஏ சுமந்திரன் நிராகரித்திருக்கின்றார். ஆகவே இதற்குள்ளும் எப்படியான அரசியல் இருக்கின்றது என்பதனை உண்மையில் ஊகிக்க முடியவில்லை. ஆகவே சுமந்திரனுக்கான தேவை என்ன என்பது இப்பொழுது ஒரு மிக முக்கியமாக அணுகப்பட வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே கடந்த காலங்களில் ராஜதந்திர நகர்வுகளை செய்வதற்கும் வெளிநாடுகளுடனான தொடர்பாடல்களை மேற்கொள்வதற்கும் அதேவேளை இலங்கை அரசாங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகளையும் பேரம் பேசல்களையும் செய்வதற்கும் சுமந்திரன் முக்கியமான ஒருவராக இருப்பார் என்று கூறப்பட்டது. ஆகவே இப்பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படாத, மக்களால் தேர்வு செய்யப்படாத நிலையில் அந்த வகைபாகத்தை யார் செய்ய போகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் மீளவும் பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதேவேளை அவர் பாராளுமன்றத்திற்கு செல்லாவிட்டாலும் கூட கட்சியில் முக்கியமான விடயங்களை கையாளுபவராக அவர் இருப்பார் என்று அவருடைய உட்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே அவருடைய வகிபாகம் என்பது புறக்கணிக்க முடியாததாகவே இன்னமும் இருக்கும் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. முக்கியமாக இந்த தலைமை பதவியில், கட்சியை கொண்டு நடத்துகின்ற தலைமை பதவிக்கு அவர் நிச்சயமாக எந்தவிதமான சமரசங்களையோ அல்லது விட்டுக் கொடுப்புகளையோ செய்வதற்கு முற்பட மாட்டார் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகவே கட்சியினுடைய தலைமை இன்னமும் இழுபறி நிலையில் தான் இருக்கின்றது. இந்த தேசிய பட்டியல் விவகாரமும் கூட எதிர்காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாற்றமடையலாம் என்கின்ற சந்தேகங்களும் இருக்கின்றன சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோருடைய விடயத்தை பொறுத்தவரையிலே. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு இன்று காலை வவுனியாவிலே கூடி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தேசிய பட்டியல் உறுப்பினர் சம்பந்தமான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறோம். கட்சி அரசியல் குழுவினுடைய தீர்மானம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு ஆசனம் வைத்தியர்
சத்தியலிங்கத்துக்கு வழங்குவதாக அரசியல் குழு தீர்மானித்திருக்கிறது. ஒரு ஆசனம்தான் இந்த தடவை இலங்கை தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த ஒரு ஆசனம் கட்சி பொதுச் செயலாளர் வைத்தியர் பத்மநாதன் சத்தியலிங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒற்றுமைக்கு இன்றைக்கும் மாறானவர்கள் அல்ல. ஆனால் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அடுத்த நாள் திடீரென்று ஞானம் பிறந்தவர்களைப் போல இந்த கருத்துக்கள் சொல்கிறவர்களுக்கு நாங்கள் இப்போ பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் எங்களுடைய மக்கள் உரிய பதிலை கொடுத்திருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்களை தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. நான் தேர்தல் பிரச்சார காலத்திலே எல்லா கூட்டங்களிலையும் சொன்ன ஒரு விடயம், வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் ஒரு பிரதிநிதியாவது அனுப்பக்கூடிய ஆட்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாங்கள் தாயக பூமியாக சொல்லுகிற வடக்கு கிழக்கு முழுவதிலும் இருந்து பிரதிநிதிகளை இந்த தடவை மக்கள் தமிழரசு கட்சியிடத்தில் இருந்துதான் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். ஆகையினாலே இது எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த ஒரு மக்களுடைய அங்கீகாரமாக, நான் பெருவெற்றி என்று சொல்ல மாட்டேன், கட்சிக்கு கிடைத்த மக்களுடைய அங்கீகாரமாக, பிரதான தமிழ் கட்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அடுத்ததாக யாழ் தேர்தல் மாவட்டத்திலே இடம்பெற்றிருக்கின்ற வரலாற்று அரசியல் மாற்றம். ஒரு தமிழ் தேசிய கட்சி அல்லாத ஒரு கட்சி 3 ஆசனங்களை கைப்பற்றி பெரு வெற்றியை ஈட்டியிருக்கின்றது. அந்த விடயம் இங்கிருக்கக்கூடிய இதுவரை காலமும் தமிழ் தேசிய அரசியலை மேற்கொண்ட அரசியல் தலைவர்களுக்கு ஒரு செய்தியை எடுத்து கூறியிருப்பதாக பரவலாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், கருத்துக்கள் அடிபடுகின்றன. ஆகவே இனிமேலாவது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துபவர்கள் ஒற்றுமை என்கின்ற விடயத்தில் கரிசனை கொள்வார்களா என்கின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன்வைக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த தேசிய மக்கள் சக்தி சார்பாக யாழ் தேர்தல் மாவட்டத்திலே முதன்மை வேட்பாளராக களமிறங்கியிருந்த இளங்குமரன் அவர்கள் இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியிருந்தார். அதில் அவர் பல்வேறு விடயங்களை கூறியிருக்கின்றார். இந்த யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில், அதாவது யாழ் மாவட்டம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டம் உள்ளடங்கலாக தங்களுடைய வெற்றிக்கு பல்வேறு தரப்பினர் ஒத்துழைத்திருப்பதாக அவர் அந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் குறிப்பாக இந்த தொழிற்சங்கங்கள், ஆட்டோ தொழிற்சங்கம் மற்றும் முடித்திருத்துனர் தொழிற்சங்கம், பேருந்து நடத்துனர்கள் மற்றும் பேருந்து சங்கங்கள் ஆகியவை கணிசமான பங்களிப்பை தங்களுடைய வெற்றியிலே மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரச்சார நடவடிக்கைகளிலே அவர்கள் ஈடுபட்டிருந்ததாக தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை புலம்பெயர் தமிழ் உறவுகள் மிக கணிசமான அளவிலே தங்களுடைய கட்சிக்கு யாழ்ப்பாணத்திலே, யாழ் தேர்தல் மாவட்டத்திலே உதவியிருக்கின்றார்கள் என்று அவர் வெளிப்படையாகவே கூறியிருக்கின்றார். ஆகவே எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், புலம்பெயர் உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு பலமான கட்டமைப்பை அமைத்து தாங்கள் செயற்படுவோம் என்றும் இளங்குமரன் கூறியிருக்கின்றார். அதேவேளை எதிர்வருகின்ற 5 வருட கால பகுதியில் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த விடயங்களை நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம் என்று உறுதிபட அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அவர்கள் கூறிய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்களா என்பதனைத்தான் மக்கள் இனிமேல் ஆவலோடு பார்க்க போகின்றார்கள். ஏனென்றால் எந்த ஒரு விதமான நம்பிக்கையும் இல்லாமல் தான் மக்கள் இந்த முறை நாடளாவிய ரீதியிலும் சரி, இங்கேயும் சரி தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கினை போட்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் இங்கே காலமாக அரசியல் செய்தவர்கள் மீது இருந்த வெறுப்பு ஒரு காரணமாக இருந்தாலும், மறுபுறம் இவர்கள் எதையாவது செய்வார்களா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதேவேளை எந்த நம்பிக்கையில் போடுவது என்பது தொடர்பாக கேள்விகள் இருக்கின்றன. அதையும் தாண்டி மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு. ஆகவே தேசிய மக்கள் சக்தி உண்மையில் செய்தவற்றை சொல்ல போகிறதா? மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தேசிய மக்கள் சக்திக்கு தற்பொழுது இருக்கின்றது. ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள், ஆட்சியை கைப்பற்றிய அரசாங்கங்கள் ஏதோ ஒரு விடயத்தை செய்ததற்காக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். உதாரணமாக மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அரசாங்கமாக இருந்தால், இலங்கையை பொறுத்தவரையில் யுத்தத்தை வென்றெடுத்த ஒரு தலைவர் என்பதற்காக வழங்கப்பட்ட ஒரு பரிசாக அவருடைய ஆட்சி இருந்தது. மக்களால் வழங்கப்பட்ட, பெரும்பான்மையின மக்களால் வழங்கப்பட்ட ஒரு பரிசாக அது அமைந்திருந்தது. ஆகவே அதுபோன்ற ஏதோ ஒரு விடயத்தை செய்ததற்காக வழங்கப்பட்டிருந்த வெற்றி தற்பொழுது எதிர்பார்ப்புகளுக்கான ஒரு வெற்றியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இனிமேலாவது ஒரு நல்ல மாற்றத்தை ஜேவிபி செய்யும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இப்பொழுது மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை சுமந்து கொண்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி. தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அடுத்த 5 வருடங்களில் என்ன செய்ய போகின்றது? அதே போல யாழ் தேர்தல் மாவட்டத்தில்
போட்டியிட்டு வெற்றியிட்டு இருக்கின்ற இளங்குமரன் உட்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வினை வழங்கப் போகின்றார்கள் என்பதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இங்கே இருக்கின்ற விடயங்களை தமிழில் கையாளுவதற்கு அனுமதிப்போம் என்கின்ற விடயத்தையும் அவர் மீண்டும் உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார். அதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூட பல தடவைகளில் அது பற்றி குறிப்பிட்டிருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினராக செல்ல போகின்ற இளங்குமரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது. வணக்கம். இம்முறை தேர்தல் களம் என்றது பாராளுமன்ற தேர்தல் 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வாக்களித்து முடிவடைந்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களை, புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒட்டுமொத்த இலங்கையிலும் தெரிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரம் யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இம்முறை தேர்தல் என்பது சடுதியான ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் கட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகளவான வாக்குகளை இம்முறை தமிழ் மக்கள் நம்பி ஒரு குறுகிய காலத்தில் நம்பி வாக்களித்திருக்கின்றனர். அதே நேரம் அந்த வெற்றி என்பது மக்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இதுவரை காலம் இருந்த அரசியல்வாதிகளின் மீது இருந்த வெறுப்பின் காரணமாகவும் அவர்களின் செயற்பாட்டின் அசமந்த போக்கின் காரணமாகவும் அரசு நிறுவனங்களை வினைத்திறன்மையாக இயக்கியதன் காரணமாகவும் இம்முறை தேசிய மக்கள் சக்தியை அன்ரு திசாநாயக்க தோழரை நம்பி அவர் இந்த நாட்டில் ஒரு இணக்கியத்தை ஏற்படுத்துவார் என்ற வகையிலும் தமிழ் மக்கள் எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் என்று உலகத்திற்கு எடுத்து கூறிய ஒரு பாடமாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த தேர்தல் என்பது. அதே நேரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு 80,880 வாக்குகளை 80,830 வாக்குகளை பெற்று தந்திருக்கிறார்கள். அது ஒரு 50% வாக்குகளை, பெரும்பான்மை வாக்குகளை பெற்று தந்திருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சாதனை. அதே நேரம் இந்த தேர்தல் களத்தை எடுத்துக்கொண்டால் எமக்கு யாழ் மாவட்டத்தில் பலர் உதவி செய்திருக்கிறார்கள். தொழிற்சங்க ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் எமது தமிழ் மக்கள் பெரும்பான்மையான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எம்மை எடுத்துக்கொண்டால் ஒரு இளைஞர் முதன்மை வேட்பாளர், இளைஞர் என்ற ரீதியில் பெரும்பாலான வாக்குகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு இளைஞர் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாக்குகளை, அதற்காகவும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரம் இன்று எடுத்துக்கொண்டால் ஆட்டோ சங்கம் எமக்காக பல பாடுகளை, அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை செய்திருக்கிறார்கள். பல வெருட்டல்களுக்கும் அடிபணியாது இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் முச்சக்கர வண்டி சாரதிகள் இருந்து முச்சக்கர வண்டி சங்கம் எமக்கு பாரிய ஒத்துழைப்பு. அதே நேரம் முடி சங்கம் மக்களுடன் நீண்ட நேரம் இருந்து தலைமையுடைய கதைப்பினர், அந்த வகையிலும் அவர்கள் தமது சலூன்களில் இருந்து கொண்டு பல பிரச்சாரங்களை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதே நேரம் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு நன்றி கடன் வேண்டியிருக்கோம். அதே நேரம் அரச தொழிற்சங்கம், மின்சார தொழிற்சங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ, சிடிபி யூனியன் தொழிற்சங்கத்தை எடுத்துக்கொள்ளும், எல்லா வகையிலும் இதை வெற்றி வாகை சூடுவதற்கு, ஒரு நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மிக்க ஒத்துழைப்பு செய்து, ஒரு எதிர்பார்ப்பில்லாமல், ஒரு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்பது என்று சொல்லவில்லை, இந்த நபருக்கும் எதுவும் வாக்குறுதிகள் கொடுக்காமலேயே அவர்கள் எமக்கை வெற்றி பெறுவதற்காக உழைத்திருக்கிறார். அவர்களுக்கு முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளணும் இந்த இடத்தில். அதே நேரம் யாழ் மாவட்ட மக்கள், தமிழ் மக்கள், அதே நேரம் கிளிநொச்சி வாழ் மக்கள், விவசாய சம்மேளனம், அவர்கள் தாங்களாக வந்து எமது துண்டு பிரசுரங்களையும் பெற்று மக்களை தெளிவுபடுத்தியதன் காரணமாக இந்த வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது. அது கண்டிப்பாக நாங்கள் 5 வருடத்தில் அவருக்கான மக்களுக்கான பிரதிபலனை கண்டிப்பாக செய்வோம். நாங்கள் இந்த இடத்தில் ஒன்றை கூற வேண்டும். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எமக்கு கிடைத்த வெற்றி இல்லை, மக்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது தனிநபருக்கு சொந்தமானது இல்லை. ஏனென்றால் அது ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியை நாங்கள் என்றும் மதித்து இந்த மக்களுக்கே அதை சமர்ப்பிப்போம் என்பதை கண்டிப்பாக சொல்கிறோம். நாங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டோம். எமக்கான எந்த கொடுப்பனவையும் எதிர்பார்க்க போகிறதில்லை. எமது சம்பளம் கூட கட்சி நிதியத்தை நாம் வைப்பிச்சுவோம். வரப்பிரசாதங்களை அனுபவிக்க போகிறதில்லை. எப்போதும் எளிமையாகவும் இலகுவாகவும் மக்களின் உணர்வுகளை மதித்து, மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்வோம். எதிர்வரும் பாராளுமன்ற பதவி பிரமாணத்தை பெற்ற பிறகு ஒரு மரதனோட்டம் போட்டி ஒன்று நடைபெறப் போகிறது. சிறந்த ஒரு கட்டமைப்பை அமைத்து புத்திஜீவிகளையும் அணிதிரட்டி கொண்டு, அதே நேரம் இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கும் புத்திஜீவிகளை ஒன்றிணைத்து
அவர்களின் அறிவுரைகளையும் பெற்றுக்கொண்டு அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்தி கொண்டு இன ஐக்கியத்துடனான யாழ் மாவட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை பாரியளவில் கட்டியெழுப்பி எதிர்வரும் தேர்தல் களம் என்பது தேசிய மக்கள் சக்தியில் பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்றுக் கொடுப்பார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து வேலை செய்து மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்யும் போது மக்கள் எம்முடன் படையாக அணியணியாக திரளுவார்கள் நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக இந்த தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கும் அதே நேரம் எம்மீது நம்பிக்கை இருந்தும் குழப்பகரமான நிலையில் ஒரு சிலர் வாக்களிக்காமல் இருந்திருக்கார். அவர்களையும் ஒன்றிணைத்து கொண்டு புதிய யுகத்தை படைத்து புதியொரு சதாப்தத்தை வளமான யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கான ஒரு தொழில்துறைகளை உருவாக்கி இளைஞர்களை மீட்டெடுத்து புதிய யுகத்தை படைத்து அதே நேரம் நமக்கு கடப்பாடு இருக்கிறது. இந்த மக்களை எல்லாரும் அணிதிரட்டி தொழில்துறை என்று உருவாக்குவோம். அதற்காக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக எமக்கு பாரிய பிரச்சார நடவடிக்கையை முகநூல் வழியாகவும் அவர்கள் ஊடகங்கள் வழியாகவும் புலம்பெயர் தேசத்தில் இருந்து பாரிய ஆதரவை பெற்று தந்திருந்தார்கள். அவர்களுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களும் ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருந்து தாக்கம் என்பது யாழ்ப்பாணத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இன்று வெளிநாட்டு உறவில்லாத யாழ்ப்பாணம் என்பது பூச்சியா. அதனால் இன்று வெளிநாட்டு உதவிகளின் நிமித்தம்தான் பலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு இலங்கை வடமானத்தை படுத்துக் கொண்டால் யுத்தம் முடிந்த பிறகு ஒரு தொழிற்சாலைகளும் இல்லை, பூச்சிய நிலையில் இருக்கிறது. அப்போ அந்த தொழிற்சாலைகளை எதிர்வரும் காலத்தில் உருவாக்குவோம். அதனால் அன்ற தோழர் அவர்களும் சென்ற பிரச்சார கூட்டத்தில் புலம்பெயர் தேசத்தை அழைத்திருந்தார். இனி நாங்கள் ஒரு இன ஐக்கியத்துடனான இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழில் கையாள விடுவார்கள் என்று பலரிடத்தில் கூறியிருந்தார். அதனால் இந்த புலம்பெயர் தேசத்துக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் எமது ஆட்சியின் கீழ் கண்டிப்பாக யாழ் மாவட்ட கிளிநொச்சி முன்னேறும். அதற்காக எமக்கு ஆதரவு தெரிவித்த மக்களுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து தொழிற்சங்கங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் சிதறிப்போய்த்தான் இந்த தேர்தலிலே பங்கு பெற்றிருந்தன. அது பாரிய விமர்சனங்களை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருந்தது. மக்களுடைய வெளியாகி இருக்கின்ற தேர்தல் முடிவுகளும் மக்களினுடைய அந்த ஆணையைத்தான் வெளிப்படுத்தி இருக்கின்றது. தமிழ் மக்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதனை மிகவும் அச்சுட்டாக இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கூறிய ஒரு தேர்தல் முடிவுகளாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. இதில் இந்த பிரதான கட்சி பெற்றுக்கொண்ட, அதாவது பிரதான கட்சிகள் பெற்றுக்கொண்டிருந்த தேசியல் பட்டியல் சம்பந்தமான விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியல் குறித்தான விவரம் வெளியாகி இருக்கின்றது. அதேவேளை இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமை பதவி எப்படி செல்லப் போகின்றது, அதேவேளை இந்த தேசிய பட்டியல் பதவி எப்படி இருக்க போகின்றது, முன்னாள் ஊடக பேச்சாளராக இருந்த எம்ஏ சுமந்திரன் தற்பொழுது ஊடக பேச்சாளர் இன்னமும் தெரிவு செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராக ஸ்ரீதரன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பாராளுமன்ற குழுவினுடைய ஊடக பேச்சாளரும் தெரிவு செய்யப்படவில்லை. ஆகவே சுமந்திரன் அவர்களுடைய பங்கு இலங்கை தமிழரசு கட்சிக்குள் எப்படி இருக்க போகின்றது, இது தொடர்பான பல்வேறு விடயங்களை இந்த காணொலியிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பார்க்கலாம் தொடர்ச்சியாக இந்த அரசியல் எவ்வாறு நகர்த்தப்பட போகின்றது. இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை உடனுக்குடன் அறிய தருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன். நன்றி நேயர்களே. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.